பீட்டா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 20 நாள் இருக்கும். இந்த பார்சல் வந்தப்போ கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்காமல் அப்படியே பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே இருந்து என்ன பீட்டா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பீட்டா அவர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். எஸ்எஸ் பீட்டா அப்படின்றவர்கிட்ட வந்து அயன்மேன் வாங்கியிருந்தேன் ஒரு 1 இயர் முன்னாடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டெயில் ப்ளக்கார்ட்டு கேலக்ஸியில். இதுக்கு முன்னாடி ஃபேன்சியில் பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கேலக்ஸியில் வந்து இந்த டபுள் டெயில் ப்ளக்கார்ட் ஃபேமஸாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். நீமோவில் தான் வாங்கியிருக்கேன். ரெட் கேலக்ஸி அதெல்லாம் இருக்குது. ப்ரைஸ் ஹெவியாக போச்சு. என் பட்ஜெட்டுக்குள்ளே வந்து இந்த நீமோஸ் தான் வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு பேர் எடுத்திருக்கேன். 20 நாள் முன்னாடி ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து சைஸ் வந்திருக்கு. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த பேரு. ஸோ இதில் வந்து எனக்கு மேல் நல்லா பெருசாக போட்டுட்டு ஃபீமேல் வந்து சின்னதாக வந்துருச்சு. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்து தான் இது வாங்குவோம். இது வந்து தாய்லாந்து புக்கிங் தான். ஸோ தாய்லாந்து வீடியோ வந்து அவர் சென்ட் பண்ணுவார். எனக்கு ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோவில் வந்து நம்ம சைஸ் எப்பயுமே பார்க்க முடியாது. ஸோ எனக்கு ஃபீமேல் சின்ன சைஸில் வந்துச்சு. அது குறை கிடையாது, சரிங்களா? ஸோ ஃபீமேலுக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஃபீடு ஹெவியாக மேலோட ஹெவியாக போட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவல் சைஸுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். வெறும் ஒரு 15 நாள் இருக்கும். ஸோ 15 நாளுக்குள்ளே வந்து ரெண்டும் ஈக்குவல் ப்ரீடிங் சைஸுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ ரெடி ப்ரீடிங்க்கு இந்த பேர் இருக்குது என்கிட்ட. பட்டு வேறு எதனா பேர் கூடயே ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேரும் தேடுறேன். ஸோ ஒரே டைமில் ஒரு 2 பேர் போடலான்னு. ஏன்னா இப்போ நமக்கு ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா குட்டிங்க வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இடம் அதிகமாக இருக்குது. பட்டு பேரண்ட் இப்போதைக்கு இல்லை. நல்ல குவாலிட்டியாக தேடுறேன். ஸோ இது வந்து நீமோவில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரெட் கேலக்ஸியில் வந்து தேடுறேன். கிடச்சிரும், தேடுறேன்னு கிடையாது. கொஞ்சம் கம்மி விலையில் நல்ல குவாலிட்டி தேடுறேன். அதனால் டிலே ஆகுது. ஸோ விலை அதிகமாக நல்லா காசு செலவு பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ இந்தியன் ப்ரீடில் நான் பேரண்ட் தேடிட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேன்சியில் பார்த்துருக்கேன். இந்த டபுள் டெயில் ப்ளக்கார்ட் வந்து ஃபேன்சியில் குளத்தூரில் பார்த்துருக்கேன் முன்னே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டபுள் டெயில் ப்ளக்கார்ட்டே வர்றது கிடையாது. ஏன்னா இதுக்கான ஆபியஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ டபுள் டெயிலை விரும்புகிறவங்க ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்காங்க. அதனால் பெரும்பாலும் யாரும் பண்ணுறது கிடையாது. எனக்கு பிடிக்கும். சின்னதில் நிறைய முறை டபுள் டெயில் OHM வாங்கி வளர்த்துருக்கேன். டபுள் டெயில் ப்ளக்கார்ட்டுன்றது ரொம்ப புதுசு. இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பித்தது தான் இது. ஒரு 2 to 3 இயர்ஸாக தான் நம்ம மார்க்கெட்டில் வருது. ஸோ எனக்கு பிடிக்கும் சின்னதுலேருந்து வளர்த்ததுனால. ஸோ அதனால் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன். குவாலிட்டி அப்படின்றப்ப சூப்பராக இருக்குது. ரெண்டுமே சேம் லைனேஜ், அதுதான் எனக்கு பெனிஃபிட்டு. போன டைம் வந்து இம்போர்ட்டட் நான் கேலக்ஸி எடுத்திருந்தேன். வேறு லைனேஜ் போட்டதுனால எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரே லைனேஜ் ஒரே பேரண்ட்டுக்கு வந்தது. ஸோ ரிசல்ட் நான் அதிகமாக எதிர்பார்க்கலாம். செல்லோஃபைன்ஸை கம்மியாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப அக்ரெசிவாக இது வந்து விரட்டிகிட்டே இருக்குது. இந்த மேல் வந்து இதில் மேல் வந்து அந்த ஆரஞ்சு தான், சரிங்களா? நான் தெரியும் உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் ஃபீமேல் பயந்து ஓடுறது. ஓகே, ஃபீமேலை எடுத்துருவோம். ஸோ நல்ல குவாலிட்டியான பேர். நீமோவில் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நீமோவில் வந்து கலரேஷன் நமக்கு கொஞ்சம் குயிக்காக வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் ப்ரீட் பண்ணுறப்போ பார்க்குறப்ப நீமோஸ்க்கு மட்டும் கலர் குயிக்காக வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த லைன், அதாவது நீமோ லைன் வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்குது. ஸோ அதனால் இந்த லைன் வந்து நல்லா ஸ்டெடியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். இப்படி தான்றது கிடையாது. ஸோ எனக்கு அப்படி தோணுது. அதனால் நான் நீமோவில் டபுள் டெயில் தேடினேன். இதோட ரெட் கேலக்ஸிலாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது இதோட அதான் நல்லா பிடிச்சிருந்துச்சி. பட் சரி, கலரேஷன் இது சீக்கிரம் டோன் ஆகுது. பிஸ்னஸ் வைஸ் இதுதான் நல்லாயிருக்கும். ஹாபி வளர்க்கணும் அப்படின்னா நான் ரெட் கேலக்ஸி தான் எடுத்துருக்கணும். ஏன்னா எனக்கு இதோட அது பிடிச்சிருந்துச்சி. யூனிக்காக இருக்குது. இந்த பாடி ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக்கார்ட் மாதிரி கிடையாது. நார்மல் ப்ளக்கார்ட் பாடி ஷேப்பும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா இருக்குது, வளர்த்து பார்ப்போம். ரொம்ப அக்ரெசிவாகவும் தெரியுது. பபுள் நெஸ்ட் பயங்கர பெருசாக கட்டுது. எவ்வளோ பெருசுனா இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ டேங்க் ஃபுல்லாக வந்து பபுள் நெஸ்ட் கட்டுறாரு. இவரோட டேங்க் கீழே இருக்குது. இது வீடியோ எடுக்க தான் இப்போ மேலே கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ரீட் பண்ணி இது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். இது கூட எப்படி இன்னொரு பேர் வாங்கியும் நான் ப்ரீட் பண்ணுவேன். ஸோ இன்னொரு பேர் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட வீடியோவும் போடுறேன். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.